குழந்தைகளுக்கு கேன்சர் வருமா? சோ குழந்தைகளுக்கும் நிச்சயமாக கேன்சர் வரும். வருவதை தடுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளை வந்து இந்த ஸ்மோக்கிங், இந்த கெமிக்கல்ஸ், உடலுக்கு ஏற்படுத்தும் உபதைகள், இந்த ஏரியாவில இருந்தெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். பெற்றோர்களோ இல்ல மாமாக்களோ யாரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. பாசிவ் ஸ்மோக்கிங்கும் கூட வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இதனால ஃபியூச்சர்ல லங் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கெமிக்கல்ஸ்னால உங்களுக்கு ஸ்கின் கேன்சர்ஸ், யூரினரி பிளாடர் கேன்சர், இது மாதிரி எல்லாம் நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்கள்ல நம்மளோட வந்து அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன்னால யூவி ரேஸ் வந்து நம்ம அதிகம் பாதிக்கும். இதனால் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி கிரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன், திரும்ப திரும்ப வரக்கூடிய இன்ஃபெக்ஷனை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டு விட்டால் இந்த செல் டேமேஜஸ் நிறைய நடக்கும். வந்து இந்த செல் டேமேஜஸ் நடக்கிறதுனால ஃபியூச்சர்ல வந்து நமக்கு கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட் ஸ்டைல், குழந்தைகளுக்கு நல்ல ஜீரணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல காய்கறி கீரைகள் பழ வகைகளை வந்து கொடுக்கணும். அந்த ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப ஃப்ரை ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா ஸ்டமக் இன்டெஸ்டைனல் கேன்சர்ஸ் வர்றதை வந்து வெகுவாக தடுக்கலாம். அதே போன்று நிறைய வந்து சில்ட்ரனுக்கு வர்ற கேன்சர் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் லிங்கேஜ் தான் இருக்கும். வந்து அதாவது பேரண்ட்ஸுக்கு, மூதாதையர்களுக்கு யாருக்காவது கேன்சர் இருந்ததுன்னா அந்த கேன்சர் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணோம், ரெகுலர் ஃபாலோ பண்ணோம். அடுத்த சன்னதியருக்கு இந்த கேன்சரோட பாசிபிலிட்டி இருக்கான்றது அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ப்ரிகாஷனரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுப்பது சிறந்தது. மேலும் வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு வந்து வெயிட் லாஸ் அதிகமா இருக்கு, ஃபுட் இன்டேக் ரொம்ப டிராஸ்டிக்கா குறையுது, ஒரு ஃபீவர் வந்து பர்சிஸ்டண்டா இருக்குது, அதாவது உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா வருது, என்ன மெடிசன் எடுத்தாலும் குறைய மாட்டேங்குது, அதே நேரத்துல பாடி பெயின் டெய்லி சொல்றாங்க, போன் பெயின் சொல்றாங்க, அன்னெசரியா நெக்ல ஸ்வெல்லிங், நம்மளோட தைல ஸ்வெல்லிங், அங்கங்க உங்களுக்கு ஸ்வெல்லிங் வந்தாலும் டாக்டரை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணணும். டெஸ்டுகள் சிலது செய்வார்கள், அதை வந்து நீங்க கட்டாயம் பண்ண வேண்டும். இதை முற்றிலுமாகவே இந்த கேன்சர் வியாதியை நாம் வந்து குணப்படுத்தி விடலாம்.